அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்னா என்னன்னா, திடீர்னு ஒண்ணுக்கு எக்ஸ்போஸ் ஆறோம். ஒரு வைரஸ் வருது, ஒரு அலர்ஜி வருது, ஒரு பாக்டீரியா வருது, வந்த உடனே சுவாசிச்சு உள்ள போன உடனே உடம்பு யோசிக்கும், எப்படா இதை வெளியேற்றுறது. அப்படி யோசித்த பின் பணியாற்றுகிற சிஸ்டத்துக்கு பேரு தான் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம். அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் குறைந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே நம்மகிட்ட. அதனாலதான் கோவிட் வந்தோடனே திணறிட்டோம். நம்ம பெருவாரியான திணறல் காரணம் நம்மளுடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அதை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஹெர்ட் இம்யூனிட்டி வந்து அப்புறம் வேக்சின் போட்டு அதுக்கப்புறம் தான் தப்பிச்சு வந்தோம். ஆனால் வர இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் கோவிட் போயிடுச்சா, கோவிட் எல்லாம் போய் எல்லாம் முகமுடி போடல, ஜாலியா எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், இல்லைன்னா சமூக இடைவெளி விட்டு அங்கே உட்கார்ந்துருப்போம். ஆனால் உண்மையிலே இப்ப இருக்க ஆராய்ச்சி படி என்ன சொல்றான்னா, கோவிடினுடைய புரதம் ஒவ்வொருத்தர் ரத்தத்துக்குள்ளே இருக்குங்கிறான். இப்ப பல ஆராய்ச்சிகள் மூளையின் ரத்தத்துல இருக்கு, திசுல இருக்கு, இதயத்துல இருக்கு, கிட்னில இருக்கு. அந்த ஸ்பைக் புரோட்டீன் படிச்சோம் இல்லையா, அந்த ஸ்பைக் புரோட்டீன் இன்னுமே உலாவிட்டு இருக்கு. அப்ப ஏன் ஒண்ணும் செய்யல? நம்முடைய எதிர்பார்த்தல் அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. என்னைக்காவது அது ஃபெயிலியர் ஆச்சு, அதை தூக்கிறோம். இதே மாதிரி வேற வைரஸ்கள் நம்ம உடம்புக்கு வரலாம். இனி வரக்கூடிய நாட்கள்லையும் வேறு வைரஸ், அப்படி வைரஸ் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் இருந்தா தான் நம்ம இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து தவிர்க்கணும். அதற்கு இப்படியான ஒரு விஷயத்திலும் நம்ம அக்கறை இருக்கணும். நெல்லிக்காய் சாப்பிடணும், நல்ல சிகப்பு அந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கங்க, சிறு கிழங்கு எடுத்துக்கொள்ளுங்க. கசப்பும் துவர்ப்பும் நமக்கு பிரதான உணவுகளா இருக்கணும். ஆனால் அநியாயத்துக்கு நம்ம சாப்பாடு எப்படி ஆயிடுச்சுன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இனிப்பு உப்பு, இல்லைன்னா புளிப்பு காரம், இனிப்பு உப்பு புளிப்பு காரம், இந்த நாளுக்குள்ளே தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். கசப்பும் துவர்ப்பும் காணாமே போச்சு. கசப்பா ஏதாவது கொடுத்தா கூட அதை இனிப்பா மாத்திரம். எங்க வீட்டுல பாவக்காய் பொரியல் பண்ணீங்கன்னா அமிர்தமா இருக்குமா அவன். என்னடான்னு பார்த்தா நல்லா வெட்டி எண்ணெயில வதக்கி அதுல கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு அப்புறம் அதை சாப்பிடும்போது தேவாமிர்தமா இருக்குமா. அதுக்கு நீ பேசாம சக்கரை பொங்கல் திருட்டு போயிட வேண்டியதானே. பாவக்காய் பொரியல் கசப்பா தான் இருக்கணும். பாவக்காயினுடைய கசப்பு நமக்கு வேணும், கோவக்காயினுடைய கசப்பு வேணும். கருவேப்பிலை துவையல் சாப்பிடணும். நம்ம தினம் எதுக்கு தேங்காய் சட்னி, ஒரு நாள் கருவேப்பிலை துவையல் சாப்பிடுவோம், ஒரு நாள் புதினா சட்னி சாப்பிடுவோம். கசப்பும் துவர்ப்பும் வேண்டு கொண்டே இருக்கணும் நண்பர்களே. துவர்ப்பு என்பது வாழைப்பூ வாழைத்தண்டு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வாழைப்பூ வாழைத்தண்டுல இருக்கக்கூடிய பல சத்துக்கள் வேற எந்த இதுலயும் கிடையாது. அந்த துவர்ப்பு சுவை, துவர்ப்புங்கிறது தமிழாசிரியர்களுக்கு தெரியும். துவர்த்தல் அப்படின்னா உலர்தல் அப்படின்னு அர்த்தம். டீஹைட்ரேட் ஆகுது, உலர்தல். நம்ம உள்ளுக்கு இருக்கக்கூடிய தவறான நச்சுக்களை உலர வைக்கக்கூடிய தன்மை, உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயத்தை உலர வைக்கக்கூடிய தன்மை துவர்ப்புக்கு தான் உண்டு. பெண்களுக்கு வரக்கூடிய பெரும்பாடு அதிகமா ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. ஒரு பெண்ணுக்கு ப்ளீடிங் ஆரம்பிக்கணும், முதல் நாள் படணும், ரெண்டாவது நாள் நல்ல ப்ளீடிங் இருக்கணும், மூணாவது நாள் பாதி வரைக்கும் நல்லா இருந்து நாலாவது நாள் அப்படியே நிற்கணும். இதுதான் இயல்பான மாதவிடாய். 7 நாள் 8 நாள் மிக அதிக அளவில் ரத்தப்போக்கு இருக்கு அப்படின்னா அதை நிறுத்துவதற்கு ஆக சிறந்த உணவு வாழைப்பூ. அந்த வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ இடிச்சு சாறு எடுத்து குடிச்சோன்னா அந்த ப்ளீடிங் ஆற அதிக துவர்ப்பு தன்மை கொடுத்து உலர வைக்கும். அவ்வளவு சிறப்பான உணவுகள் நம்ம கிட்ட ஆயிரம் உணவுகள் இருக்கிறது. இன்னைக்கு பூரா குப்பை உணவுகளை கொட்டி திரும்பிய இடமெல்லாம், திருமண பக்கம்லாம் பெரியப்பா சித்தப்பா தெரியாது, ஆனா ஷவர்மா தெரியும். பெரியம்மா சின்னம்மா தெரியும். யாராவது கேளுங்க, ஷவர்மா நான் சாப்பிடுவேன். என்னைக்கோ செத்த கோழி, எங்கேயோ செத்த புலால், அதையெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி வச்சு அதை போய் உருட்டி அதை சாப்பிட்டுட்டு தெரியும்.